ராகு கேது பொதுமக்களை ரொம்ப பயப்படுத்துகிற விஷயமா இருக்குது. அதே மாதிரி அமைப்பில் இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்குறாங்க. இதனாலேயும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இங்கே எது நடந்தாலும் ராகுகேது தான். இந்த ராகுகேதுக்களை கடந்து வரக்கூடிய லக்கணங்கள் பெண்ணை பெற்ற அப்பா அம்மா, ஆணை பெற்ற அப்பா அம்மா இவங்களே ஒரு முடிவு பண்ணாதீங்க. அம்மா என்ன சொல்லுது, என் பொண்ணுக்கு லக்கணத்தில் ராகுகேது இருக்குது, என் பையனுக்கு லக்கணத்தில் ராகுகேது இருக்குது, ராகுகேது பொண்ணு ராகு தோஷம்னு எழுதுகிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ராகு கேது பொதுமக்களை ரொம்ப பயப்படுத்துகிற விஷயமா இருக்குது. இது கொஞ்சம் காலசர்ப்ப யோகம்னு சொல்கிறாங்க, காலசர்ப்ப தோஷம்ன்றாங்க. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பயன்பாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஐயா. அதி பெரும்பான்மையாக மக்கள் பயப்படுறது சனி செவ்வாய், அப்படி இல்லைன்னா ராகு கேது. அதுவும் இந்த ராகு கேது இருக்குது, அதுவும் திருமணம்னு வரும்போது எப்படி இருக்கும் திருமணம்? அந்த ராகு லக்கணத்தில் இருக்குது, 2ல் இருக்குது, 7ல் இருக்குது, 8ல் இருக்குது, அது 12 கட்டத்துக்குள்ளே தானே இந்த ராகு கேது இருக்கும். ஒரு சூழ்நிலை உருவாக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம ஏஎல்பியில் அதை பார்க்குறோம்லான்னா இல்லை. ஏன்னா இந்த லக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏஎல்பி லக்கணம் வளர வளர இந்த கிரகங்கள் அது என்ன பண்ணுது, அதனுடைய ஒவ்வொரு 10 வயதுக்கும் அந்த அச்சய லக்கணம் நகர நகர இந்த ராகுகேதோட தன்மைகள் மாறுதானே மாறுது. எல்லா கிரகங்களும் உதாரணமாக ராகுவோ கேதுவோ உதாரணமாக 1லேருந்து 7 வரைக்கும், உதாரணமாக மேஷத்துலேருந்து கன்னி வரைக்குமோ இல்லை மேஷத்துலேருந்து துலாம் வரைக்குமோ உள்ள கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உதாரணமாக இந்த ராகுகேது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணம் 1லேயே 7லேயே ராகுகேது இருக்குது. இதை தோஷம்னு சொல்கிறாங்கன்னா தோஷம்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ ஏஎல்பி, இப்போ உதாரணமாக அதே லக்கணம் மேஷ லக்கணம் ஜென்ம லக்கணம், ஏஎல்பி லக்கணம் உதாரணமாக சரி ராகுகேது எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக 2ஆம் வீட்டில், அதாவது ரிஷபத்தில் ராகு, 8ல் கேது இருக்குது. ஒரு 21 வயது வந்தோடனே இந்த ஜாதகர் என்ன பண்ணுது, இந்த ராகுகேதை விட இந்த லக்கணம் என்ன பண்ணுது, அச்சய லக்கணம் வளரும்போது எப்படி அப்போ மிதுன லக்கணம் ஏஎல்பியாக போடும், 12ல் ராகு வந்துடும். இப்போ இது தோஷமா யோகமானு கேட்டால் இது யோகமாக மாறும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, சதாகாலமும் இவங்களுக்கு கிரகங்கள்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சு, இல்லை ராகுகேது எல்லா கிரகங்களும் இந்த ராகுகேதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது தோஷமாக இருந்தாலும், இந்த ராகுகேது எல்லாமே வெளியில் கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது யோகமாகவும். இந்த லக்கணமே மாறிடுது. இங்கே லக்கணமே மாறுது. லக்கணம் மாறும்போது அப்புறம் எப்படி, இப்போ மேஷ லக்கணம் ஜென்ம லக்கணம் 4ஆம் வீட்டில் ராகு இருக்குது, உதாரணமாக 10ல் கேது இருக்குது அப்படின்னா, உதாரணமாக 41 வயசு வந்தோடனே அந்த லக்கணம் என்ன பண்ணுது, சிம்ம லக்கணத்து வந்துடும், ஏஎல்பி லக்கணம். அப்போ அது 12ஆம் வீடாக போயிடும். அதுவே 50 வயசு முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா 51 வயசு அது கன்னி லக்கணமாக போயிடும். அது பார்த்திங்கன்னா ராகு கேது 11 5 11 போய்டும், சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த கிரகங்கள் இவங்க அதே இடத்துல பிறந்ததுலேருந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஏஎல்பியில் லக்கணம் வளரும்போது உண்மையிலே தோஷம்னு சொன்னாங்கன்னா, அது அந்த ராகுகேதுக்களை புள்ளிகளை கடந்து வரக்கூடிய லக்கணங்கள் யோகத்தை தான் கொடுக்குது. நிறைய பார்த்தாச்சு. நம்ம தான் ராகுகேதை பொறுத்த அளவுக்கு நீ பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. எதில் பார்க்கணும், உனக்கு ராகு நட்சத்திரம் போனால் உதாரணமாக அந்த காலகட்டத்தை பார்த்துக்க. இப்போ உதாரணமாக திருவாதிரை நட்சத்திரம் போகுது ஏஎல்பி, அப்போ ராகு இங்கே இருக்கான்னு பாருங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், திருமணம் நடக்காமல் இருக்கும், குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை குடும்பத்தில் ஏதோ நல்லது கிட்டது இருக்கும், வீடு வாங்கியிருப்பாங்க, வீடு விற்றுருப்பாங்க, எனக்கு ராகு தசை நடக்குது, அது விட்டு தான் கஷ்டம். இங்கே எது நடந்தாலும் ராகு தான், நல்லது நடந்தாலும் ராகு தான், கெட்டது நடந்தாலும் அதிகமாக எது விற்றாலும் ராகு தான், வாங்கினாலும் ராகு தான் பார்த்திங்கன்னா, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ராகுகேது தான் எதை பார்த்தாலும். அப்படி ஒரு கிரகத்தை சொல்லவே கூடாது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், உதாரணமாக ராகுவோட நிகழ்வுகள் உதாரணமாக என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 4.5 வருஷம் 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் அந்த காலகட்டம் மட்டும்தான் இந்த ராகுவோட நிகழ்வு. அதுவும் நல்ல இடத்துல இருந்தால் நல்லதாக செய்ய போகிறாரு. இப்போ லக்கணத்தில் இருக்குது, ஒரு மாயை கிரியேட் பண்ணும். லக்கணத்து 2ல் இருக்குது, ராகு என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் பேசுகிறது எல்லாமே என்ன பண்ணும், பிரம்மாண்டமாக பேசும். உண்மையிலே அந்த நேரத்தில் உண்மையிலே ஒரு 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 சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர், இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருந்துச்சுன்னா சூப்பராக பேசி என்ன பண்ணுவார், அந்த காரியத்தை சாதிப்பார். ராகு 3ல் இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் பூந்து புறப்பட்டு அப்படி ஒரு ஒரு எம்எல்ஏவுக்கோ இல்லை ஒரு மினிஸ்டருக்கோ இல்லை ஒரு சிஎம்முக்கோ இல்லை பிஎம்முக்கோ என்ன பண்ணணும், அவர் கூடவே இருப்பார். ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவார், யாரை எங்கே எப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியும். டக்குன்னு கனெக்ட் பண்ணுவார், ஒரு வேலையை முடிப்பார். 4ல் இருக்கிற ராகு
அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வீடு வண்டி வாங்க, சொத்து சொத்து பிரம்மாண்டமாக கட்டுவார். 5ல் இருக்குன்னா என்ன பண்ணுவார்? அவருடைய ஆசைகள்லாம் பெரிய ஆசைகளாக வச்சுருப்பார், பேராசை மாரி வச்சுருப்பார். 6 இருந்துச்சுன்னா கடன்லாம் பெரிய கடன் வாங்குவார். 7 இருந்துச்சுன்னா சும்மா அப்படி ஒரே பெரிய அவனுக்கு என்னடா அப்படிம்பாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் எப்படியும் சாதாரண கையாளுவான். 8 இருந்துச்சுன்னா கடனை பற்றி யோசிக்க மாட்டான். 100 கோடி 3 கோடி இல்லை 30 கோடி கடன் வாங்குறத பற்றி யோசிக்க மாட்டான். 9 இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கோவில் குளம் எல்லா இடத்துலையும் நான் தான், எல்லாத்துக்கும் நான் தான் முன்னாடி நிற்பார். 10 இருந்துச்சுன்னா எல்லா பிஸ்னஸும் பண்ணுவார். நீங்கள் என்னென்ன பிஸ்னஸோ மறைமுகமாக, நேரடியாக, லீகலாக, இல்லீகலாக என்ன பிஸ்னஸ் ஆனாலும். 11 இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? பேராசையில் உச்சத்தில் அது வந்து ஒரு 2000 கோடி 3000 கோடி பேசுகிறதெல்லாம் 11 ராகு இருந்தால் அப்படி தான் பேசும். 12 இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? 24 மணி நேரம் தூங்கவே மாட்டார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். இந்த ராகு இந்த 12 கட்டத்தில் இருக்கும்போதும் அதனுடைய வேலையை அவ்வளோ அழகாக செய்யும். சும்மா வந்து இவங்க ராகு பார்த்து பயப்படுறதோ, இது தோஷம்னு சொல்கிறதோ, யோகம்னு சொல்கிறதோ இல்லை. அந்த யோகமாக இருந்தாலும், யோகமாக இருந்தால் கிரகம் நல்லா இருக்கணும். கிரகம் நல்லா இல்லைன்னா அது ஏஎல்பி லக்கணத்துக்கு, நம்ம ஜென்ம லக்கணத்துக்கு நம்ம சொல்லலை. ஏஎல்பி லக்கணத்துக்கு கிரகம் 12 கட்டத்தில் நல்ல இடத்துல 6, 8, 10, 12 ராகு இருந்துச்சுன்னா அங்கே நல்லது செய்யாது. அது 4 வருஷம் 5 மாதம் 10 நாளைக்கு நல்லது செய்யாது. நீ வருஷம் முழுக்க அப்படியே இருக்கும், வாழ்க்கை முழுக்க அப்படியே இருக்கும். உனக்கு வந்து அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அது நடக்காது, இது நடக்காது, அப்படி பயமுறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ராகு அதை பற்றி பயப்படாதீங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? ராகு தான் பயன்படுத்துகிறாங்க.